நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தொடர்ந்து எழுப்ப வேண்டிய பிரச்சினைகள் குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள கார்கேவின் அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராமர் கோவில் நன்கொடை திருட்டு தொடர்பாக சுதந்திரமான விசாரணை நடத்தி முழுமையான கணக்கை பொதுவெளியில் வெளியிட ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்துவது என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 152 வினாத்தாள் கசிவுகள் நிகழ்ந்துள்ளதாகவும் 25 மாணவர்கள் தங்கள் உயிரை இழந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், வினாத்தாள் கசிவு போன்றவற்றிற்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார். 3.5 கோடி உரிமையாளர்கள் மீது எத்தனால் கலப்பை வலுக்கட்டாயமாக திணிப்பது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கார்கே தெரிவித்துள்ளார்.